பரம பாவன ராம பாபவி മോചന. തരുന്നതായിരിക്കും. അടുത്തതായി 2 വാക്ക് സംസാരിക്കാനായി ശ്രീ ലക്ഷ്മിനാരായണ മാമയെ ക്ഷണിച്ചുകൊള്ളുന്നു. நமஸ்காரம். பாகவதாரை பற்றி அவரோட சங்கீத பெருமையை பற்றி ரொம்ப அழகாக ராஜாமணியர் வழக்கம் கூடியாச்சு. எனக்கு அவர் சங்கீதத்தை பற்றி வெறும் சொல்கிறதுக்கு எனக்கு தெரியாது, அதுக்கு நான் அகலையும் இல்லை. இருந்தாலும் லௌகீக சமாச்சாரமாக 2 வார்த்தை நான் பேசுகிறேன். வேறு இருந்தாலும் ஒன்றும் தெரியா சொல்ல முடியாது. ஒரு பெரிய மகான், அன்னைய காலத்தில் பெரிய பெரிய மகான்மாராக இருந்த அவரோட காலகட்டத்தில் செம்மங்குடி, அரியக்குடி, மதுரமணி, ராமபாகவதர் இவாளெல்லாம் ஒரு ரேங்கில் பெரிய ரேங்காக இருந்தாங்கிறது மாத்திரம் நமக்கு நல்லா தெரியும். ரொம்ப அவள் கச்சேரின்னா ஆரும் விடமாட்டா, போய் கேட்பா. இதுதான் அவளோட காரியம். இந்த காரியங்களை நமக்கு பெருசாக சொல்ல முடியாது. இதில் 2 காரியம் தான் நான் அவரை பற்றி சொல்லணும்னு பார்க்கிறேன். என்னென்னா, அவரோட பேரன் ஸ்ரீராம் அவரோட புஸ்தகத்தை, அவரோட சரித்திரத்தை வெளியில் கொண்டு வரத்துக்கு இந்த ஒரு ஃபங்க்ஷனை அண்ணா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கார். அதில் இந்த லட்சுமி நாராயண பெருமாள் சன்னிதானத்தில் வச்சு பண்ணிட்டாருன்னா அதுக்கு 2 குணங்கள் இருக்குது. அதுக்கு என்ன, நமக்கு எப்படின்னா, நம்ம புராணங்களில் சொல்கிற மாதிரி நம்ம காலத்துக்கு சேதம் நம்ம ஆத்மா நம்ம வசிச்சுன்னு இருந்த இடத்தையும் அங்கே பரிசரத்தில் இருந்துருப்பாருங்கிறதாக நம்மளோட விசுவாசம். நம்ம வீட்டில் அவன் இருந்துருப்பான், அதே வீட்டில் லட்சுமி நாராயண பெருமாளோட காலடியில் அவர் வீட்டிலேயாக்க இருந்துருந்தார். அவர் இன்னைக்கு நம்ம நடக்கிற இந்த ஃபங்க்ஷனை எல்லாம் அவர் பார்த்துட்டு இருப்பார். அவருக்கு ஆத்மா சாந்தி அடையுங்கிறது எனக்கு நன்னா தெரியும். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 2வது சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த பழையகல்பாத்தி கோவிலில் வச்சு பண்ணுறோம். லட்சுமி நாராயண பெருமாளோட கோவில். இந்த அக்ரஹாரங்கள் முக்கியமாக அந்த 4 அக்ரஹாரங்கள் இங்கே ஒரு கிளஸ்டர் ஆக்கும். பழையல்பாத்தி, புதியல்பாத்தி, கோவிந்தராஜபுரம், சாத்தபுரம். இதில் முதல்ல வந்த கிராமமாக்கம் பழையல்பாத்தி. இந்த லட்சுமி நாராயண பெருமாள் நம்ம பிராமணால் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து வரும்போதே இங்கே இருந்தார். அவருக்கு பூஜையை நடந்துருந்து ஒரு காலகட்டத்தில் அவர் இருக்கிற சன்னிதானத்தில் முதல்ல அக்ரஹாரம் நடந்தது. அந்த அக்ரஹாரத்திலேயாக்கம் இவர் இருந்தார். அதுக்கு ஒரு பெரிய பெருமை. பாகவதரோடு காலகட்டத்தில் அவருக்கு பெரிய மகான், ராமபக்தர், ஈஸ்வர பக்தர் எல்லாம் சொல்லணும். நிச்சயமாக அவர் எந்த பராமரிதாக இருந்தாலும் அவருக்கு லௌகீக விஷயம் ரொம்ப ஜாஸ்தி கிடையாதுங்கிறத நான் மனசிலாக்கியிருக்கேன். சாதாரணமாக சங்கீத கச்சேரிகள் சில வாழ்க்கையில் லௌகீகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இவருக்கு அது ஒன்றும் கிடையாது. சங்கீதத்தில் இருக்கிறதே, ஆற்றில் இருக்கிறதே பாடுறது, இதுதான் அவருக்கு தெரியும். இதில் எனக்கு ஒரு பாக்கியம், நானும் அவரோட பாட்டை ஆற்றுலேருந்து அவரோட பாட்டை வாங்கி வச்சிருக்கேன். எப்படின்னா, அவரோட நம்ம ஸ்ரீராமோட தகப்பனார் லட்சுமி நாராயணன், என் பேர் தான் அவருக்கும். நாங்கள் 2 பேரும் ஒரே வயசு, ஒரே கிளாஸ். நம்ம அப்பா சார் இங்கே எலிமெண்டரி ஸ்கூல் ஆரம்பித்தது 1935, 1935. நானும் ஸ்ரீராமோட அப்பா லட்சுமி நாராயணன் ஆத்தியத்தை முதல் கிளாஸில் கிளாஸ்மேட். நாங்கள் 2 பேரும் ஒரே கிளாஸில் படிச்சிருக்கோம். 35 1ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கோம். அப்படி 5-6 வருஷம் நாங்கள் படிச்சிருக்கோம். அந்த யோகத்தில் நான் அடிக்கடி இங்கே வருவேன், பாகவதராத்துக்கு வருவேன், இவங்க கூட கழிச்சுட்டு இருப்பேன் கொஞ்சம் நாளி லட்சுமி நாராயணன் கூட. அப்போது சாயந்தர வேளையில் அவர் பாடுவர். எப்படின்னா, விளக்கு வச்சாச்சுன்னா ஒரு ஸ்ருதியோடு பாடுவர்.
அந்த பாட்டு நான் குழந்தையாக இருந்தாலும் கூட 7-8 வயசு தான் எனக்கு ஆகிருக்கு. இருந்தாலும் கூட நான் அதை ரொம்ப அனுபவிக்கிற காரியமாக இருந்தது அந்த காலத்தில். நான் மட்டும் இல்லை, இந்த கல்பாத்தி கிராமத்தில் இருக்கிறவாளும் அந்த நடந்து போகிறத அந்த பாட்ட ஆரம்பித்தார். நாங்கள் நின்று விடுவாள். ஆற்று வாசலில் நின்று அவரோட பாட்டு ரெண்டு கீர்த்தனை பாடுவார். அந்த 2 கீர்த்தனை கேட்டு கொடுத்தார். அந்த பக்கம் போவாள். அப்படியாக அவர் இருந்துட்டு இருந்தார். அது பெரிய மகானாக இருந்துட்டு இருந்தார். இந்த ஃபங்க்ஷன் அவருக்கு நடந்தது ரொம்ப முக்கியமான காரியம், ரொம்ப விசேஷம். அவரை பற்றி அவரோட சரித்திரத்தை ரொம்ப நல்லா அழகாக எடுத்து வச்சுருக்கார். இது ரொம்ப முக்கியமான காரியம். ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்குது. இதை பற்றி எங்கிட்ட முதல்ல சொன்னார். ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப சிரமப்பட்டு அவரோட பேரர் ஸ்ரீராம் ரொம்ப நித்தியவர்த்தி அவளோட ட்ரஸ்ட்டில் அவள் தான் ரொம்ப இது பண்ணி அவள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணி நல்ல புத்தகமாகவும் வச்சிருக்காரு. எல்லாம் நல்லா இருக்க பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு அதில் ஒரு ஃபார்வேர்டு எழுதுறதுக்காக ஒரு பாக்கியம் கிடச்சிது. அது நான் எழுதி வச்சிருக்கேனோ எனக்கு தெரிஞ்சதை நான் எழுதி கொடுத்தேன். இப்படி இருந்த காலகட்டத்தில் ஏகம் அவர் நல்லா இருந்திருந்தார். ராமபாவரை பற்றி நம்ம ஆலோசிக்கிறது ரொம்ப அவரை ஒரு காலத்திலையும் நம்மளால் மறக்க முடியாது. எத்தனை வருஷம் போனாலும் அவரை மறக்க முடியாது. என்னன்னா இந்த தியாகராஜ ஆராதனை நடக்கிறது திருவையாறில். அந்த திருவையாறில் நடக்கிற அதே ரீதியில் தியாகராஜ ஆராதனை நம்ம கல்பாத்தியில் நடக்கிறது. அது யாரு காரணம்னா நம்ம பாகவதர் பிச்சாப்பா மிருதங்கம், பிச்சாப்பா மிருதங்கம், சாத்தபுரம் மிருதங்கம், அவர் கரெக்டு. இப்போ 3 பேருமாக்கம் இந்த ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கே காரணம் சுப்பையர், மிருதங்கம் சுப்பையர். வரல, ஞாபகம் வரல. நம்ம பிரெயின் இம்மிடியட்டாக ஒர்க் பண்ண அதுக்கேற்போம். 3 பேர் மிருதங்கம் சுப்பையர், பிச்சாப்பா, பாகவதர். இவா சாதாரணமாக ஆராதனைக்கு போவா. ஆராதனைக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு வருஷத்துக்கு போக முடியலை சில காரணங்களால். அப்போ இங்கேயே நடத்தி உள்ளார். இங்கே தான் நம்ம தியாகராஜ பாகவதரோட சிஷ்யன் ஒரு மடம் மேலே ஏற்பாடு பண்ணியிருக்கார், நாமத்தியான மடம். அந்த நாமத்தியான மடத்தில் வச்சு பண்ணுறோமேன்னு சொல்லி அந்த ஆரம்பித்தது இன்றைக்கி 102 வருஷம் ஆச்சு. 20 நடந்துட்டுருக்கு. ரொம்ப அழகாக. அப்போ நமக்கு ராமபாகவதரை ஒரு காலகட்டத்திலே நம்மளால் மறக்க முடியாது. நம்ம மாத்திரமல்ல, நம்மளோட அடுத்த ஜெனரேஷன் எந்த ஜெனரேஷன் வந்தாலும் இவா 3 பேரையும் நமக்கு ஒரு காலத்தில் மறக்க முடியாதுங்கிறதாக நம்மளோட ஆகிருக்கும். இது அவருக்கு நம்ம அவரோட ஆத்மா நல்லா சாந்தி அடையலாம். அவள் குழந்தைகள் எல்லாம் நல்ல பாக்கியமாக இருக்கணுங்கிறதாக்கம் அவரோட அந்த பிரார்த்தனை பாகவதரோட பிரார்த்தனை அவர் பகவானோடு கைங்கரியம் பண்ணிட்டாக்கும் அவரோட ஆத்மா சாந்தி அடைஞ்சது. அவர் ராஜாமணி சொன்ன மாதிரி 1957 கச்சேரி நடத்தினார். அவர் ஆரம்பித்த கச்சேரியை அதே இடத்துல தான். அவரோட முதல் கச்சேரி நம்ம கல்பாத்தி குண்டு கோயிலில் தான் வச்சு தான் நடந்தது. அவர் கடைசி கச்சேரியும் அங்கே தான் நடந்திருக்கு. அது ரொம்ப பெரிய பாக்கியமாக அவரோட சிவனோட அவருக்கு நிறைய உண்டு. காசி விஸ்வநாத் சுவாமியோட அனுகிரகம் அவருக்கு நிறைய உண்டு. அவர் குடும்பத்துக்கு நிறைய உண்டு. எனக்கு நமஸ்காரம். இந்த எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நம்ம ஸ்ரீராவுக்கும் அவள் குடும்பம் ராம்பாவோட குடும்பத்துக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். പ്രശസ്തിയുടെ പിന്നാലെ പോകാത്തത് കാരണം കൊണ്ട് മാത്രം പുറംലോകം അറിയപ്പെടാതെ എന്ന പാലക്കാട് ജില്ലയിലെ അതിമഹാരഥന്മാരായ പല സംഗീതജ്ഞരും പാലക്കാടിൻ്റെ പുറം ലോകത്ത് ജീവിച്ചിരുന്നു. അതിൽ ഒരാളായിരുന്നു പാലക്കാട് രാമഭാഗവതർ. അദ്ദേഹത്തിൻ്റെ ജ്യേഷ്ഠൻ മുണ്ടായ വെങ്കടകൃഷ്ണ ഭാഗവതർ. ഒരു സഹോദര ബന്ധം എങ്ങനെയായിരുന്നു എന്ന് ഉത്തമ ഉദാഹരണത്തോടുകൂടി നിങ്ങൾ പറയണമെങ്കിൽ, ജ്യേഷ്ഠൻ ദിവംഗതനായി അധികം താമസിയാതെ അനുജനും അദ്ദേഹത്തിൻ്റെ ചുവട് പിടിച്ച് ദിവംഗതനായി. അത്ര ആത്മബന്ധമായിരുന്നു അവർ തമ്മിൽ എന്നാണ് അറിയപ്പെടുന്നത്. Jana
ராமா